ரவி செனிவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகர் ஆகியோரை தற்போதைய பதவிகளுக்கு நியமிக்குமாறு கர்தினால் ஆண்டகையோ அல்லது கத்தோலிக்க திருச்சபையோ எந்தவொரு கோரிக்கையையும் விடுக்கவில்லை என்று கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விடுத்திருந்த அறிக்கை குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கொழும்பு மறை மாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். ஷானி அபேசேகர் மற்றும் ரவி செனிவிரத்ன ஆகியோரை இந்த பதவிகளில் நியமிக்குமாறு கர்தினால் ஆண்டகையோ அல்லது கத்தோலிக்க திருச்சபையோ ஒருபோதும் கூறவில்லை. இப்ராஹிமிற்கு பிணை வழங்கியது நீதிமன்றமாகும். பிணை வழங்கப்பட்டது என்பதன் அர்த்தம் அவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட்டு விடுதலை செய்யப்பட்டார் என்பதல்ல. அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் நீங்கள் குறிப்பிடும் அந்த சொத்துக்கள் இப்ராஹிமின் சொத்துக்கள் அல்ல. அவை இப்ராஹிமின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமானவை. எனவே அந்த சொத்துக்களை விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடமே கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் பிறகே நீதிமன்றம் அவற்றை விடுவித்தது. தம்மை கைது செய்ய வேண்டாம் என கோட்டாபய நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது அவருடைய உரிமை. தீர்ப்பு வரும் வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொய்யான பிரசாரங்கள் மற்றும் பல்வேறு சேறு பூசல்களின் நோக்கம் என்னவென்றால் உயிர்த்த ஞாயிறு கொடூர பயங்கரவாத தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக தற்போது நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவற்றை சீர்குலைப்பதே ஆகும் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே சமூக ஊடகங்களில் பரவி வரும் எந்தவொரு அடிப்படையுமற்ற பொய்யான அறிக்கைகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இந்த நாட்டின் புத்தி கூர்மையுள்ள மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலே செய்யக்கூடிய மிக சரியான காரியம் தன்னிடம் உள்ள அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்தி விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே ஆகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் முன்னாள் புலனாய்வு அதிகாரி மற்றும் இராணுவ அதிகாரி என்ற ரீதியில் தமக்கு தெரிந்த தகவல்களை மறைத்து வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். எப்படி இருந்தாலும் ஒரு புலனாய்வு அதிகாரி மற்றும் இராணுவ அதிகாரி என்ற ரீதியில் சுரேஷ் சலே செய்யக்கூடிய சிறந்த காரியம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தனக்கு தெரிந்த விஷயங்களை பகிரங்கப்படுத்துவதாகும். பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை மாற்றுவதற்கோ அல்லது விசாரணை அதிகாரியை மாற்றுவதற்கோ போராடுவது அல்ல. தமது மடிக்கணனியில் அல்லது தொலைபேசியில் இருக்கும் தகவல்களை வழங்குங்கள். அதை மறைத்து வைத்திருப்பதில் அர்த்தமில்லை. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலையின் நலம் மற்றும் அவர் வைக்கப்பட்டுள்ள சூழல் குறித்து அமைச்சர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்தார். அவருக்காக எந்த ஒரு விசேட சிறை அறையோ அல்லது விசேட வசதிகளோ செய்யப்படவில்லை என்றும் கடந்த அரசாங்கங்களின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் நபர்களை தடுத்து வைத்திருந்த அதே சாதாரண நடைமுறைதான் பின்பற்றப்படுகின்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் சுரேஷ் சலைவுக்கு தேவையான மருத்துவ மற்றும் மனிதாபிமான வசதிகள் அதிகபட்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையை குறிப்பிட்டு அமைச்சரவை பேச்சாளர் அதனை உறுதிப்படுத்தினார். சுரேஷ் சலை தனக்கு சில மருத்துவ சிகிச்சைகள் தேவை என்று கூறியவுடன் தாமதமின்றி அவை வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். வைத்தியசாலையில் உறவினர்கள் அவரை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கான உணவு உறவினர்களாலேயே வழங்கப்படுகிறது. அவர் கேட்கும் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றன. அவருக்காக விசேட அறை எதுவும் அமைக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் மற்றவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதே முறையில் தான் அவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அவ்வாறு முறைப்பாடு அளித்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. சலேவுக்கு நாங்கள் தனி சிறை அறையை உருவாக்கவில்லை. சாதாரண முறையில் தான் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களிலும் தடுப்பு காவல் உத்தரவில் கைதிகள் இருந்த அதே முறையில் தான் அவர் இருக்கிறார். அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படுகின்றன. சுகாதார பிரிவினரும் பாதுகாப்பு பிரிவினரும் அது குறித்து தீவிர அவதானத்துடன் உள்ளனர் என்று அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசித்த ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்தது தொடர்பான விசாரணை ஒன்றுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுவித்திருந்த அறிவித்தலுக்கு அமைய அவர் அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026 தொடக்கம் 2030 காலத்திற்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் என்பது நாட்டின் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துதல் மற்றும் நிலையான ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அடைதல் ஆகிய நோக்கங்களுடன் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை வழிகாட்டுதலுக்கு இணங்க வகுக்கப்பட்ட ஒரு முக்கிய தேசிய திட்டமாகும். கைத்தொழில் மற்றும் தொழில்
தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டுதல்கள் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைமையின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை அடிப்படையிலான கடன் திட்டம் வழங்கிய தொழில்நுட்ப உதவியுடன் இந்த மூலோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முக்கிய அரசாங்க நிறுவனங்கள், தனியார் துறை பங்குதாரர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட விரிவான கலந்தாய்வு செயல்முறையின் விளைவாகும். இலங்கையின் ஏற்றுமதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் மேம்படுத்துவதற்குமான உத்தியோகபூர்வ மூலோபாய கட்டமைப்பாக இத்திட்டத்தை 2026 தொடக்கம் 2030 வரை அங்கீகரிப்பதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு 2026 மே 4 அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இத்திட்டமானது அரசாங்க நிறுவனங்கள், தனியார் துறை வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளர்களின் பொதுவான இணக்கத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இலங்கையின் ஏற்றுமதி போட்டித்திறனை மேம்படுத்தவும் 2030 ஆண்டிற்குள் $36 பில்லியன் ஏற்றுமதி வருவாய் இலக்கை அடையவும் இத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அரச காணி கட்டளை சட்டம் மற்றும் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் என்பனவற்றுக்கு அமைவாக ரத்து செய்ய வேண்டிய சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கைகளை வெளியிடவும், திருத்தத்திற்குட்படுத்தப்பட வேண்டிய சுற்றறிக்கைகளை தற்காலத்திற்கு உகந்த வகையில் திருத்துவதற்காக அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட சுற்றறிக்கைகள் திருத்த குழுவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் JP விக்ரமசிங்கவின் தலைமையிலான இந்த குழுவில் ஜனாதிபதி அலுவலகத்தின் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ விவகாரங்கள் பிரிவின் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர், ஜனாதிபதி அலுவலகத்தின் சட்ட ஆலோசகர், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம், மேல்மாகாண காணி ஆணையாளர், கிழக்கு நுவரகம்பலாத்த பிரதேச செயலாளர், மதிப்பீட்டு திணைக்களத்தின் பிரதம மதிப்பீட்டாளர், மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் ஆகியோர் ஏனைய அங்கத்தவர்களாக செயற்படுவர். டித்வா அனர்த்த சூழ்நிலையால் சீர்குலைந்துள்ள பொதுமக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வரும் செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கை குறித்தும் ஆராய்வதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. டித்வா அனர்த்த சூழ்நிலையால் சீர்குலைந்த மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் செயல்பாட்டில் தொழில்நுட்ப அதிகாரிகளின் பற்றாக்குறையும், கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களில் நில பரிசோதனைகளை மேற்கொண்டு அறிக்கைகளை வழங்குவதில் நேரிட்டுள்ள உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறையும் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்கான தீர்வாக தற்போது 125 தொழில்நுட்ப அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உரிய நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டது. மேலும் டித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வழங்குதல், முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் குடியிருப்பாளர்களுக்கு வீடுகள் வழங்குதல் அல்லது வீட்டு உதவிகளை வழங்குதல், புகையிரதம் மற்றும் வீதியோர கால்வாய்கள், பாலங்களை புனரமைத்தல் மற்றும் சேதமடைந்த பாடசாலைகளை புனரமைக்கும் செயல்முறைகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. நமது நாட்டில் 15,000 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்காக வேண்டி நாம் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடன் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலவச கல்வியின் ஊடாக கல்வியையும் பட்டத்தையும் பெற்ற இவர்கள் தங்களின் சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சேவை பிரமாண குறிப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்னரே பணியில் அமர்த்தப்பட்ட போதிலும் இதுவரை அவர்களுக்கான சேவை குறிப்பு உருவாக்கப்படவில்லை. அரசு சேவையில் ஏற்பட்டுள்ள இவர்களுக்கு முறையான ஆட்சேர்ப்பு பரீட்சை, அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள இவர்களுக்கு முறையான ஆட்சேர்ப்பு பரீட்சை, சமமான சம்பள அளவு அல்லது பதவி உயர்வு முறைகள் கூட இதுவரையில் உருவாக்கப்படவில்லை. பட்டத்திற்கேற்ற பதவிகள் இல்லாமை மற்றும் பட்டத்தை விட குறைந்த தன்மைகளை கொண்டவர்கள் இப்பட்டதாரிகளை கண்காணிக்கும் நிலை போன்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த அநீதிக்கு எதிராக நான் முன்னேற்பேன். பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற பெயர் பொருத்தமற்றது என கூறி அது சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் என மாற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இவர்கள் ஏமாற்றப்பட்டதே இதில் பாரிய சோகமாகும். அன்று தேர்தல் காலத்தில் நான் உண்மைகளை பேசினேன், அதனை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று இந்த அரசாங்கம் இப்பட்டதாரிகளை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றியுள்ளது. இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றம் சென்றவர்கள் கூட இன்று இப்பட்டதாரிகளை மறந்துவிட்ட போதிலும் இவர்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் போராடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
2009 முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் TV பந்துலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14ஆம் தேதி நுரைச்சோலை லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட கள பரிசோதனையின் போது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது முதல் நிலக்கரி மூலம் மின்சார உற்பத்தி செய்யப்படும் வரை முழுமையான செயல்முறையையும் அவதானிக்கப்பட்டதுடன் நிலக்கரி இறக்குதல், சேமித்து வைத்தல், எழுமாறான மாதிரிகளை பெறுதல், மாதிரி பரிசோதனை மற்றும் பிரதான கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தினர். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்திற்கு உரிய வரையறுக்கப்பட்ட இலங்கை நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்களினால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போது மற்றும் மின்சார உற்பத்தியின் போது முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் ஏதேனும் இடம்பெற்றுள்ளனவா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெசாக் தினத்தன்று மீகொட பகுதியில் நடைபெற்ற தன்செல் வரிசையில் நின்றிருந்த மக்கள் மீது கெப்ரக வாகனத்தை செலுத்தி 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமாக விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 4 சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று ஓமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே நீதவான் ரஜேந்திரா ஜெயசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த நீதிமன்ற விசாரணையின் போது விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவரது குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த ஏனைய 5 நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் நட்டஈடு வழங்க பிரதிவாதிகள் தரப்பு உடன்பாடு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் அறிக்கையை அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். ஜூன் மாதத்தின் முதல் 14 நாட்களுக்குள் 54,465 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய தரவுகளின்படி இக்கால பகுதியில் இந்தியாவில் இருந்து மட்டும் 21,839 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த வருகையாளர்கள் எண்ணிக்கையில் 42% மேலும் இந்த காலகட்டத்தில் சீனாவிலிருந்து 3,503 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 4,160 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 3,105 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். மேலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 14 வரையிலான காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் மொத்த வருகை 10,76,487 என பதிவாகியுள்ளது. இவர்களில் இந்தியாவிலிருந்து 2,72,299 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 76,686 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,02,253 பேரும் வந்துள்ளனர் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை போலீசாரினால் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள், பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக புதிய QR குறியீட்டு முறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களின் சேவைகள் குறித்தும் பொதுமக்கள் தமது கருத்துக்களை நேரடியாக வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா போலீஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் என்ற பெயரில் இணையவழி டிஜிட்டல் தளம் ஒன்றை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் குடிமக்கள் தங்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள், பாராட்டுகள் அல்லது ஆலோசனைகளை எளிதாக சமர்ப்பிக்க முடியும் என்றும் அந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்து மக்கள் மையமாக கொண்ட மிகவும் திறமையான போலீஸ் சேவையை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த QR குறியீட்டை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் கருத்து, முறைப்பாடு, பாராட்டு அல்லது ஆலோசனை ஆகியவற்றில் தங்களுக்கு தேவையான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கலாம். தேவைப்பட்டால் தங்களின் தனிப்பட்ட விவரங்களையும் இதில் உள்ளடக்க முடியும். அத்துடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்ததற்கான காரணம், சம்பவம் அல்லது கருத்து குறித்த விவரங்களை இந்த அமைப்பில் உள்ளீடு செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர இலங்கை போலீசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள சர்வீஸ் பகுதிக்கு சென்று அதன் மூலமாகவும் பொதுமக்கள் இந்த கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் தளத்தை அணுகி தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் பொதுமக்கள் எளிதாக அணுகக்கூடிய இடங்களான வரவேற்பு பிரிவுகள் மற்றும் முறைப்பாட்டு பிரிவுகளுக்கு அருகில் இந்த QR குறியீட்டு பலகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த சேவை குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் தேவையான சந்தர்ப்பங்களில் இந்த வசதியை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுமாறும் போலீஸ் மாதிபரினால் அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் OIC அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய புது வருடமான முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு
நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. பிறைக்குழு தலைவர் மௌலவி இஷாம் அல் பத்தாயி தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டின் போது நாட்டின் பல பாகங்களிலும் தலைப்பிறை தென்பட்டதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதால் புனித முஹர்ரம் மாதம் நேற்று மகரிப் தொழுகையுடன் ஆரம்பமாவதாக பிறைக்குழு தலைவர் இலங்கை வாழ் மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் தலைவர் தாயிர் ரசீன் உள்ளிட்ட நிர்வாக சபை உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வின் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் பிரதி தலைவர் மௌலவி புர்ஹானுதீன் உள்ளிட்ட உறுப்பினர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர் அப்ரோஸ் அகமது உள்ளிட்ட அதிகாரிகள், வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள், ஏனைய பள்ளிவாசல்கள், ஜாவியாக்கள், தரிகாக்களின் பிரதிநிதிகள், மீமன் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாணம் அதேபோல புத்தளம் போன்ற பகுதிகளில் மேல் மாகாணத்தில் எல்லாம் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் பிறை கண்ட தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் உங்களுக்கு தரப்படுகிறது. ஹிஜ்ரி 1448 புனித முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்கான ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றமையினால் 2026 ஜூன் மாதம் 16ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை மகரிப் புனித முஹர்ரம் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1448 புனித முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறை தீர்மானிக்கும் மாநாடு துல்ஹிஜ்ஜா பிறை 29வது நாளாகிய 2026 ஜூன் மாதம் 16ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை மகரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் எனது தலைமையில் நடைபெற்றது. இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கடுமையான கடல்வழி முற்றுகையை முறியடித்து ஈரானின் முதல் கச்சா எண்ணெய் தாங்கிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறியுள்ளன. சுமார் 2 மாத காலமாக நீடித்து வந்த இந்த முற்றுகைக்கு மத்தியிலும் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் கண்காணிப்பு இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய கச்சா எண்ணெய் உலகளாவிய சந்தைக்கு வர தொடங்கியுள்ளமை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு குறையும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் பெஞ்ச்மார்க்காக கருதப்படும் பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை மேலும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ரூபாய் பீப்பாய் 78.40 அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செக் குடியரசில் நடைபெற்ற ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடத்தை பெற்று இலங்கை ஈட்டி எறிதல் வீரர் ருமேஷ் தரங்க சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டியில் அவர் 86.57 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து இந்த அபார வெற்றியை தன் வசப்படுத்தியுள்ளார். பிரதம ஸ்தானය දිනාගැනීමට ශ්‍රී ලංකාවේ මලල ක්‍රීඩා ශූර රුමේෂ් තරංග ඊයේ සමත් වුණා. එහිදී මීටර 86.57ක විශිෂ්ට දක්ෂතාවයක් දැක්වීමටයි රුමේෂ් තරංගට හැකි වුණේ. හෙල්ල විසිකිරීමේ ලෝක ශ්‍රේණිගත කිරීම්වල ඉදිරියෙන්ම සිටින ග්‍රෙනඩා රාජ්‍යයේ ඇන්ඩර්සන් පීටර්සර්ද පරාද කරමිනුයි රුමේෂ් තරංග මෙහි රන් පදක්කම දිනාගෙන ඇත්තේ.